என்ன ப்ராப்ளம்னா நல்லவங்களுக்கு எப்பொழுதும் என்ன ஆகிடுது, ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்குது, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடுன்னு எலெக்ஷனில் மக்கள் வந்து சொல்லி விட்றாங்க. என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு இப்போ நியூ ஜென் பாலிடிக்ஸில் ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு ஒரு நேஷனல் லீடராக தமிழகத்தில் இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்களோ தேசிய அளவில்? இப்போ உங்களை மாதிரி சில பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அது வந்து இன்னும் 10 வருஷம் ஆகுமா ஐயா மாதிரி ஒருத்தர் வர்றதுக்கு, இல்லை இன்னும் 20 வருஷம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்கள் காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. சொல்லுங்க தம்பி, நீங்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அந்த கட்சியினுடைய கேண்டிடேட் அந்த பகுதியில் ஓரளவுக்கு மரியாதைக்குரியவராக இருக்க வேண்டும். நல்லவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கெட்டவராக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு அளவுகோல் என்ன, அந்த கட்சியினுடைய தலைவர் யார், அவர் பேக்ரவுண்ட் என்ன, அவர் எவ்வளோ வருஷம் அரசியலில் இருந்திருக்கார், அவர் என்னென்ன பதவியில் இருந்திருக்கார், அந்த பதவியினால் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்காரா, ஏதாவது கேஸ் உண்டா, ஜெயிலுக்கு போயிருக்காரா, ப்ரெஸ் மீட் பண்ணுறாரா, ப்ரெஸ் மீட் பண்ணனா ப்ரெஸ் பேரில் ஏதாவது கோவப்பட்டிருக்காரா, ப்ரெஸ்ஸோட சண்டை போட்டிருக்காரா, தன்னுடைய கட்சி என்ன, அந்த கட்சி வந்து இது வரைக்கும் உள்ள தமிழக பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கா, எல்லாம் ரெக்கார்டை பார்க்கணும். கரெக்ட். இதெல்லாம் பார்த்துட்டு நியாயமான முறையிலே கட்சி செயல்பாடு, தலைவருடைய செயல்பாடுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த கட்சிக்கு வாக்களித்தால் ஒருவேளை மரியாதைக்குரியவர்களாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் கவுன்சிலரும் கிடைக்கலாம், இல்லாட்டி கிடைக்காது.